இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ஏன் ஒவ்வொரு அசைவின் பின்னணியிலையும் ஒரு காதல் இருக்கு. அந்த காதல் எது மேல வேணாலும் வரும். பெண் மேல, பொன் மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல, எட்ஸெட்ரா. ஆனா எனக்கு I love killing. I just love killing. Hey princess, நல்லவங்களை பத்தின ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? அவங்க இந்த உலகத்தை காக்க உன்னையே இழக்கவும் தயங்க மாட்டாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எந்த நிபந்தனையும் இல்லை. நான் உன்னை அடைய இந்த உலகத்தை எரிக்கவும் தயங்க மாட்டேன். ஹாய் டஜன்ஸ், இன்றைக்கி நம்ம சைக்கோஸ் டிவோஷன் சுகர் எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்துட்டு டேயோட ட்ராக் உங்களுக்கு வந்து கிளியராக புரியணும் அப்படின்னா, டே அபியோட ட்ராக் வந்து உங்களுக்கு கிளியராக புரியணுன்னா நீங்கள் வந்துட்டு மைக்யூட் பொண்டாட்டி எஃப்எஃப் வந்து கேட்கணுண்டா. ஏன்னா அதோட ஸ்பின் ஆஃப் தான் இது. அதை கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ அதை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துட்றோம். அதை நீங்கள் கேட்டு வந்து இது கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும்டா. ஸோ அப்படியே வந்து ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு கோல்ஃப் கார்ட்டை தான் வந்து காட்டுறோம். அங்கே 50 to 55 ஏஜ் இருக்கிற 2 அங்கிள்ஸ் வந்து கோல்ஃப் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ 2 பேரும் விளையாண்டுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து சிப் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே சாஞ்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பர்சன் தான் அந்த பர்சனை பார்த்து, ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்த்து கேட்குறாரு, இன்னும் எவ்வளோ நேரம் தான் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே பேஷன்ஸோடு இருக்கிற மாதிரி ஒன்று நீயே வந்து ப்ரிட்டன் பண்ணிவிட்டு என்கிட்ட ஏமாற்றிட்டுருக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த பர்சன், நான் என்ன ப்ரிட்டன் பண்ணுறேன், அப்படியெல்லாம் நான் ஒன்றும் ப்ரிட்டன் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ பண்ணுற, நீ ப்ரிட்டன் தான் பண்ணிகிட்டு இருக்க. நீ ஒரு சின்ன பொண்ணு மேலே அப்சர்ஷனோடு இருந்தது, அவன் கையில் சிக்காமல் அவன் மேலே டீசலை ஊற்றி கொளுத்திக்கிட்டது, அப்புறம் அந்த போலீஸ்காரன் உன்னை வெறி பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்கிறது, இது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறாரு. அதை கேட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் அப்படியே கோல்டாக டெரிபிளாக வந்து மாறுது. நான் அந்த பொண்ணு மேலே மேடாக அப்சர்ஷனாக இருந்தது உண்மை தான். ஆனால் எதையும் நான் கேர்லெஸ்ஸாக பண்ணல, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணேன். கிழிச்ச நீ யாரை தூக்கியிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? அவன் அண்ணன் வேறு வெறி பிடிச்ச மாதிரி தேடிட்டு இருக்கான். இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த பொண்ணு மேலே உனக்கு என்னடா அப்ஜெக்ஷன்? எனக்கு சொன்னால் புரியாதுடா. அவள் பார்க்க உன்னோட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அவள் ரொம்ப அழகாக இருந்தா, அவள் எனக்கு பிடிச்சிருந்தது, அதுதான். என்னமோ பண்ணித்தல, ஆனால் எனக்கு தெரியாமல் ஏதாச்சும் ஒன்று இனிமேல் இந்த மாதிரி நடந்தது அப்புறம் எதுக்குமே என்னோடய ஹெல்ப்பை கேட்டு வந்துடாத, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விடா, கிட்ட கேட்காம ஏதாவது நான் பண்ணியிருக்கேனா? கிழிச்ச செய்கிறது எல்லாத்தையுமே இப்போ தப்பாக தான் போகுது. வயசாக புத்தி மழுங்கிட்டே போகுது. உனக்கு மட்டும் நிலைமையாக திரும்புது அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பர்சன் தான், சரி இவன் யார் புதுசா? அவன் யாருன்னு இன்னும் அவனுக்கு தெரியல, ஞாபகம் இல்லை? டேகோ சிட்டி சான்சமன் ஆர்ட்ஸ் காலேஜ் 12 பொண்ணுங்க, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க லவ் பண்ணுறதா சொல்லி ஏமாற்றி வீடியோ எடுத்து அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் பண்ண பார்த்தோமே. ஆமாம், அது கூட கடைசியில் நமக்கே பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஆச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்குக்கு என்ன தான் நடந்தது? அந்த சிண்டிகேட்டோட லீடர் மார்க், அவனை வச்சு தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணுறதா இருந்தது. ஆனால் மார்க் முட்டாள்தனமாக அவன் போலீஸுன்னு தெரிஞ்சும் அவன் பொண்டாட்டி மேலே கையை வச்சுருக்கான். அவன் பொண்டாட்டியை அடைச்சி வச்சு, அதுவும் எப்போவும் எல்லா பொண்ணுங்களையும் வச்சுருக்கிற இடத்துலையே அடைச்சி வச்சு கை வைக்க முயற்சி பண்ணியிருக்கான். இவன் வந்து பார்த்துட்டான். அண்ட் த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. மார்க்குக்கு உயிர் இருக்கும்போதே அவனோட முக்கியமான விஷயத்த கட் பண்ணி எடுத்திருக்கான். அப்புறம் 4 பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுங்க எல்லாரையும் நம்மக்கிட்ட இருந்து காப்பாற்றி மொத்தமாக ஒயிட் வாஷ். இந்த முட்டாள் மார்க் செஞ்ச தப்பால் நம்ம பசங்க 5 பேரை நம்ம இழந்துட்டோம். அதுக்காக டிபார்ட்மெண்ட்டில் அவனை சும்மா விட்டாங்க? 6 மாதம் சஸ்பென்ஷன். அந்த சஸ்பென்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம்
அந்த மொத்த கேங்கோட நெட்வொர்க்கையும் தேடி பிடிக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்து வந்திருக்கான் அவனுக்காக, அவனோட ரிவெஞ்சுக்காக, அவன் ஒய்ஃபுக்காக. ஓ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஸ்மோக் எடுத்து பற்ற வச்சுட்டு அப்படியே ஒரே லெட்டரில் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவன் நேற்று முளைச்ச பையன் நம்ம நெட்வொர்க்கெல்லாம் கண்டுபிடிச்சி இருக்கிற பணக்காரங்க எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு இந்த ஒட்டுமொத்த ஹியூமன் டிராஃபிக்கிங்கையும் க்ளோஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணுறாங்க. 2 பேருமே வந்துட்டு ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவனால் என்ன முடியுதுன்னு பார்க்கலாம். இனிமேல் அவன் தலையெழுத்து எழுத போகிறது கடவுள் இல்லை நாம அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு ஈவிலாக ஸ்மோக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போது அந்த அதர் சைடு உங்களை தாண்டா வந்து கட்டுறோம். நீங்கள் ஒரு லாங்கான வெட்டிங் கவுனை வந்து போட்டிருக்கீங்க, ஒயிட் கலரில் இருக்குது. உங்களோட ஹெட்டில் வந்து வெயில் போட்டிருக்கு. ரொம்பவே ப்ரிட்டியான எக்ஸ்பென்சிவான ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸு. நீங்கள் பார்க்கவே ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க, அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஆனால் உங்களோட கண்ணில் உயிரே இல்லை, உங்களோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லை. நீங்கள் வந்து உங்களோட ரூமில் தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களோட ஆன்ட்டி தான் உங்களை வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இவங்களோட அம்மாவோட கையை பிடிச்சி ஆன்ட்டி ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி என்னால் எப்படி முடியும், ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் டு மீ, என்னை இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களோட அம்மா அவங்கள பார்த்து செம்மையாக மறைக்கிறாங்க. ஹேவன் நீயே உன்னோட லைஃப்பை ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிட்ட. இங்கே பாரு, நீ செஞ்சது சரியா தப்பான்னு சொல்லி பேசுகிற இடம் இது கிடையாது. அதனால நான் இப்போ அமைதியாக இருக்கேன். இதுதான் உனக்குன்னு இருக்கிற லைஃப். அதை நீ ஏற்றுக்கிட்டு ஒழுங்காக வாழ ஆரம்பி, சரியா? இவங்கியை பற்றி நான் திரும்பவும் சொல்கிறேன், உனக்கு இவங்கியை பற்றி முழுசாக தெரியாது. நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது தெரிஞ்சால் இங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. ஸோ அழுது அடம் பிடிக்காமல் நீயா உன்னோட லைஃப் இதுதாங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒழுங்காக வெட்டிங் ஹாலுக்கு வா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா அவங்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து செம்மையாக கோவம் வந்திருக்கும். என் பையனை நான் இப்போ வரைக்கும் இப்படி நான் பார்த்ததே கிடையாது. அவனை பார்க்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அது அத்தனைக்கும் காரணம் நீ தான். இதுக்காக கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு உங்களோட கண்ணிலேருந்து டியர்ஸ் வந்து ஃபாலோ ஆகுது. சும்மா அழுது அடம் பிடிக்காம அமைதியாக கிளம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சை பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட கண்ணை வந்து மூடுறீங்க. அப்போது டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் அப்படியே உங்களோட கவுனெல்லாம் அப்படியே வந்து தரையில் வந்து அப்படியே தரையுது. நீங்கள் 2 ஹேண்டாலையும் லைட்டாக அதை வந்து லிஃப்ட் பண்ணி பிடிச்சிருக்கீங்க. உங்களோட வெயில் வந்து அப்படியே தரையில் தரையுது. உங்கள் அப்பா தான் உங்களோட ஹேண்டை வந்து சாஃப்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. உங்களை வந்துட்டு வெட்டிங் ஹால்குள்ளோட கூட்டிகிட்டு வராரு. அப்படி மெஜஸ்டிக்காக பயங்கர மெக்னிஃபிஷண்ட்டாக அவ்வளோ எலகண்ட்டாக ரிச்சாக வந்து உங்களோட வெட்டிங் ஹாலை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. பயங்கர பெரிய பெரிய ஆளுங்க எவ்வளோ. நீங்கள் அவங்களெல்லாம் வந்து வெறும் நியூஸில் தான் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் உங்களோட மேரேஜுக்கு வந்து வந்திருக்காங்க. உங்களோட கண்ணையும் உங்களால் நம்ப முடியல. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் யோகி தான். பிளாக் அண்ட் பிளாக் சூட், லாங் ஹேர், ஷார்ப் ஐ, அப்புறம் லிப்ஸில் ஒரு டிவாஸ்டிங்கான டெவலிஷான அப்படி ஒரு ஸ்மைல். அதோடு அப்படியே வந்து நின்றுட்டு உங்களையே ஒரு மாதிரி தலையை சாய்ச்சி ஒரு ஸ்மோக்கோடு பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஒன் டைம் அவனை பார்த்துட்டு திரும்பி நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. கீழே குமிஞ்சு அப்படியே வந்து அமைதியாக நடந்து போயிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் எல்லா பசங்களும் எல்லாருமே வந்து உங்களை தான் பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ ஸ்டன்னிங்காக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ஒரு டால் மாதிரி இருக்கீங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே குட்டி குட்டி விஸ்பர் சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க, அவரும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், பர்ஃபெக்ட் மேட்ச், மேட் ஃபார் ஈச் அதர் தான் அப்படின்னு சொல்லி
அவங்கவுங்களுக்குள்ள சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசுகிறாங்க. உங்களுக்கு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குது. நீங்கள் உங்கள் அப்பாவோட ஹேண்டை அப்படியே க்ரிப் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே வந்து வரீங்க. உங்கள் அப்பா உங்களோட ஹேண்டில் வந்து பேட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை காம் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே மெதுவாக வந்து ஸ்டெப்ஸ் ஏறி வந்து இவங்க முன்னாடி நிற்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி பாஸ்டர் வந்து நின்றுட்டுருக்காரு. ஃபாதர் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போது வெட்டிங் ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்களான்னு சொல்லி இவங்க ஒன் செகண்ட் அப்படியே சுற்றி பார்க்குறான். இவங்க இந்த பக்கம் திரும்பின உடனே அங்கே நின்றுட்டுருக்கிறவங்க புதுசாக வந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், மிகப்பெரிய ஆண்டர்ப்ரெனர்ஸ், அப்புறம் மாஃபியாஸ் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து இவங்க பார்த்து அப்போது எல்லாருமே வந்து இவங்க பார்த்து போ பண்ணுறாங்க. அப்படி சாஸ்டாங்கமாக வந்து போ பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஷனாக இவங்க வந்து பார்க்குறீங்க. அப்போது உங்கள் அப்பா தான் இவங்கக்கிட்ட கேட்குறாங்க, சுகா இன்னும் யாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்குது, என்னோட ஹயாங் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது கேட்டு உங்கள் அப்பா வந்துட்டு கன்ஃபியூஷனாக இவங்க பார்க்குறாரு. அப்போது ஒரு ஹெலிகாப்டரோட சவுண்ட் தான் வந்து கேட்குது. எல்லோரும் அப்படியே வந்து அண்ணாந்து பார்க்குறாங்க. அங்கேருந்து டேரெக்டாக அவங்களோட ஓப்பன் வெட்டிங் ஹாலில் வந்து இறங்குது. நீங்கள் யாராவது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் உண்மையா இல்லை கனவா ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு எல்லாமே. அப்போது அந்த ஹெலிகாப்டரும் செம்ம மாதம் அங்கே வந்து லேண்ட் ஆகுது. அதுலேருந்து ஒரு பர்சன் கீழே இறங்குறாங்க. சுகா அவங்கள பார்த்து ஒரு வார்மான ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட 2 ஹேண்டையும் விரிச்சிட்டு ஹக் பண்ணுற மாதிரி வந்துட்டு போகிறான். அந்த பர்சனும் அப்படியே வந்து இறங்கிட்டு அப்படியே அவரோட 2 ஹேண்டையும் விரிச்சிட்டு ஹக் பண்ணுற மாதிரி வராரு. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கிம் சாக்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ், அது நம்மளோட ஜின் தான். நீங்கள் உங்களோட ஐஸ் எல்லாம் வந்து வைட் ஆகுது. பிகாஸ் உங்களோட அந்த கொரியன் சிட்டியில் இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் அடிக்கடி அந்த பேர் வந்து வரும். அவர் தான் இருக்கிறதுலே பெரிய டெரரிஸ்ட், மாஃபியா, மர்சனரி லீடர், கூலிப்படை தலைவன், எல்லாமே லைக் அந்த கண்ட்ரிக்கே அவர் தான் எனிமி. இப்போது அந்த ஒசாமா பின் லேடன், அதுக்கப்புறம் பில் கிளின்டன், அந்த மாதிரி நிறையா பேரெல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த டெரரிஸ்ட் லிஸ்ட்டில். அந்த மாதிரி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் தான் வந்து அவனை பார்த்தவொன்னே உங்களுக்கு நேராக அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து பார்க்குறீங்க. அண்ட் யூ ஆர் சூன் டு பி ஹஸ்பண்ட். அவரை போய் ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களுக்கு தலையே சுற்றுது. அப்படியே பிளிங்க் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் பழகினவங்க மாதிரி அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு வரான். அப்போது ஃப்ரெண்ட் சீட்டில் அவங்களோட கல்யாணத்தை அவர் தான் உட்காந்து பார்க்குறாரு ஒரு ஸ்மைலோட. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்கிறான். அப்போ ஃபாதரும் எல்லா ஸ்லோகன்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு, மிஸ்டர் மின் யூங்கி அலைஸ் ஆகஸ்டி, will you take Wayan as your lawfully wedded wife அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. of course I do அப்படின்னு சொல்லி ஒரு ஐப்ரோவை தூக்கிட்டு ஒரு ஸ்முக்கோட வந்து சொல்கிறான் உங்களை பார்த்துட்டே. மிஸ் கிம் வாயன், will you take Mr. மின் யூங்கி as your lawfully wedded husband அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு தொண்டையெல்லாம் அடைக்குது அப்படின்னு சொல்லி மூச்சு வாங்குறீங்க. இவங்களோட ஷோல்டரில் தான் வந்து ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஃப்ளின்ச் ஆகுறீங்க. சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹெட்டை நாட் பண்ணிவிட்டு லைட்டாக சொல்கிறாரு. நீங்கள் எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போது உங்களோட வெட்டிங் ரிங் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. வெட்டிங் ரிங்கை நீங்கள் சுகரோட ஹேண்டில் போடுறீங்க. உங்களோட ஐஸ் வந்து தன்னால் கலங்குது. உங்களுக்கு மைண்ட் ஃபுல்லாக வாட்ஸனோட ஞாபகம் தான். அவன் உங்கள் முன்னாடி ரத்த வெள்ளத்தில் இருந்தது. சாரி வாட்ஸன், நான் உன்னை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரம் நீ உயிரோடு இருந்திருப்பேன். நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கண்ணை மூடுறீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் ஃபைனலாக வந்து ட்ராப் ஆகுது. இவங்களோட ஹேண்டை வந்து கிராப் பண்ணி அப்படியே வந்து உங்களுக்கு வெட்டிங் ரிங் போட்டுட்ருக்கான். ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு, நவ் த மேரிட் கப்புள்ஸ் மேக் கிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஃபாதர். அப்போது யூங்கி தான் உங்களை வெக்குன்னு பிடிச்சி இழுக்கிறான் அவன் பக்கத்தில். நீங்கள் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் ஆகிட்டு அப்படியே போகிறீங்க. அப்படியே கீழே குமிஞ்சிட்டே இருக்கீங்க. யூங்கி உங்களோட சின்ன ஹார்ஷாக அப் பண்ணி அப்படியே உங்களை வந்து டீப்பாக அப்படி வந்து கிஸ் பண்ணுறான். அவனோட மவுத்தை ஓப்பன் பண்ணி அவ்வளோ போல்டான ஒரு மூவ் பண்ணுறான். உங்களோட ஹிப்பை அப்படியே க்ரிப் பண்ணி அப்படியே கிராப் பண்ணி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஷோல்டரில் இன்னொரு ஹேண்டை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹேண்டை உங்களோட பேக் ஆஃப் த நெக்குக்கு கொண்டு போய் அப்படி உங்களை வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் உங்களோட கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படி கொட்டுது. யூங்கி அப்படின்னு சொல்லி ரொம்ப பேஷனேட்டாக கொடுத்துட்ருக்கான். அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் இன்டெப்த்தாக போக யூங்கியோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கியோட ஷோல்டரில் வந்து லைட்டாக டேப் பண்ணி யூங்கி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவனை வந்து சுற்றி யார் இருக்காங்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட கண்ணாலே வந்து சொல்கிறாரு. யூங்கி உங்களை அப்படியே விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவங்களோட ஹேண்டை பிடிச்சி இழுத்து அப்படியே அவனோட கார்டன் ஏரியாவுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அவனோட மாஃபியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தான் இருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி அவ்வளோ பிளாக் ட்ரெஸ் போட்டு அத்தனை பேர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் அது கல்யாணமா இல்லை ஃப்யூனரலானே தெரியல. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே கொலைகாரங்களா கொடுமைக்காரங்களா தெரியுறாங்க. இந்த உலகமே உங்களுக்கு வந்து இருட்டாக தெரியுது. இவங்க உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நடுவில் நின்றுட்டு அங்கே இருக்கிற ஒரு பியர் பாட்டிலை தான் எடுத்து ஓப்பன் பண்ணி இப்படி தூக்கி காட்டின உடனே லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின் அப்படிங்கிற மாதிரி தூக்கி காட்டுறான். எல்லாருமே அவங்க கையில் வச்சுருந்த கன்னை எடுத்து மேலே ஸ்கையை நோக்கி பாயிண்ட் பண்ணி ஃபுல்லாக எல்லோரும் சேர்ந்து ஷூட் பண்ணுறாங்க. நீங்கள் காதை பற்றிட்டு ஃப்ரெஞ்ச் ஆகிட்டு அதே இடத்துல உட்காந்து நீங்கள் லிட்ரலி ஷிவர் ஆகிட்டு நடுங்கிட்டு இருக்கீங்க. அப்போது உங்களோட ஆண்டி தான் அவங்கள வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி யூங்கியை பார்க்குறீங்க. யூங்கி ஸ்மைல் பண்ணிவிட்டு எங்கள் ஜின் கூடையும் மற்றவங்க கூடையும் வந்துட்டு அப்படி சாஞ்சு ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக ஸ்டைலிஷாக வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். மறுபடியும் வேறு எல்லோரும் வந்து சுடுறாங்க. நீங்கள் உங்களோட ஆண்டியை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்க உங்களோட ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போது இவங்க இருக்கிற இடத்துக்கு செம்ம ஸ்டைலிஷாக கூலர்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி கோட் சூட்டோட ஒருத்தர் வந்து வராரு. யூங்கி செம்மையாக வந்து அப்படி குடிச்சிட்டு ஆடிட்டு இருந்திருப்பான். அவனை வந்து அந்த பர்சனை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான் கன்ஃபியூஷனோட. அப்போ அந்த பர்சன் ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிகிட்டே யூங்கி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட வீ தான். அப்போது வீயும் யூங்கியும் நேருக்கு நேராக நின்று மீட் பண்ணிக்கிறாங்க. பின்னாடி வந்து இந்த சரக்கை வாயில் ஊற்றிட்டு அப்படியே ஃபயரில் இப்படி ஊதி ஃபயர் விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க 2 பேருக்கு பின்னாடியும் அப்படி வந்து ஃப்ளேர் வந்துட்டு வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் யூங்கி. ஓ சாரி ஆகஸ்டி. தேங்க்யூ ஏசிபி டேங். இப்போவே நல்லா குடிச்சு சந்தோஷமாக இருந்துக்கோங்க. உங்களோட புது பொண்டாட்டியோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி வி வந்து சொல்கிறான். அப்போது யூங்கி தான் அப்படின்னு சொல்லி ஸ்மோக் பண்ணிவிட்டு யாரோட லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம், இந்த சவால் விடுறது இதுக்கெல்லாம் இன்றைக்கி எனக்கு டைம் இல்லை, மூடும் இல்லை. நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி. அதனால் வந்ததுக்கு நல்லா பார்ட்டி என்ஜாய் பண்ணிவிட்டு வந்த வழியாகவே திரும்பி போயிடுங்க. அதுதான் ஏசிபி டேங் சார் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறான். அப்போ டேங் ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு அவன் கையில் இருக்கிற கிளாஸ் எடுத்து ஒரு சிப் பண்ணிவிட்டு மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் வெட்டிங் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அங்கேருந்து வந்து போகிறான். யூங்கி 1 செகண்ட் அப்படியே போகிற டேங்கே வந்து ஸ்டார் பண்ணி பார்க்குறான்.
அவன் பாடி கார்டை கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்த வந்து காதில் சொல்கிறான். அந்த பாடி கார்டும் வந்து ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போது அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் செம்மையாக அழுதுட்டுருக்கீங்க. அவ்வளோ அழுதுறீங்க. உங்களோட வெட்டிங் ரிங்கை பார்த்து அப்படி அழுதுட்டு இருக்கீங்க. என்னோடய லைஃப்பில் என்ன நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்து அப்படி அழுகுறீங்க. அப்போது இவங்களோட அம்மா தான் அங்கே வராங்க. நீங்கள் இவங்களோட அம்மாவை போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டி யார் இவங்கெல்லாம், என்னை சுற்றி என்ன நடக்குது, இவங்க எப்படி திடீர்னு இப்படி மாறினா, அவன் யார், ஆகஸ்டீனா யார், ஏன் அவனை எல்லாரும் அப்படி கூப்பிடுறாங்க, என்ன தான் நடந்துட்டுருக்கே லைஃப்பில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. வயன் நீங்கள் பாரு, காம் டவுன், நான் சொல்கிறது பொறுமையாக கேளு. நம்மளோட ஃபேமிலி வெறும் பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரினர்ஷிப் அது மட்டும் கிடையாது. உனக்கு இதெல்லாம் தெரிய வேணான்னு சொல்லி மறைச்சி வச்சதுக்கு காரணம் உன்னோட அம்மா தான். லைக் நீ அவங்கள மாதிரியே ரொம்பவே சாஃப்டானவளாக இருந்த. உனக்கு இந்த வயலன்ஸ் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, பயமும் கூட. அதனால உன்கிட்ட இதெல்லாம் சொல்லாமல் வச்சுருந்தோம் இத்தனை வருஷமாக. பட் இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இத்தனை வருஷம் நீ பார்த்த யோங்கி வேறு, உண்மையாலுமே நாங்கள் வளர்த்த யோங்கி வேறு. அப்புறம் யோங்கி உன்னை விட 4 வயசு பெரியவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களோட வாயில் வந்து கை வச்சுக்கிறீங்க. என்னை விட பெரியவனா? ஆமாம், யோங்கி உன்னை விட 4 வயசு பெரியவன். நீ அம்மா வயிற்றில் இருக்கும்போதே உன் அம்மா யோங்கி கிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. நீ தான் வளர்ந்தா இவளை பார்த்துக்கணும், இவ உன்னோட பொறுப்புன்னு சொல்லி இவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் இவங்கிக்கு உன் மேலே அவ்வளோ அன்பு, அவ்வளோ பாசம். அதனால் உன்கிட்ட சாஃப்டாக நடந்துட்டு இருந்தான். அவனோட இன்னொரு பக்கத்தை உன்கிட்ட காட்ட வேணாம்னு நினச்சிருந்தான். அப்போ இப்போ இருக்கிற யோங்கி ஒரு மாஃபியாவா? அவன் மாஃபியா இல்லை, மாஃபியா கிங். அவன் அப்பாவுக்கு அடுத்தது அந்த டார்க் வேர்ல்டோட த்ரோனில் உட்கார போகிறது அவன் தான். இப்போ நீ வாழ போகிறது உன் யோங்கி கூட இல்லை. உன் பின்னாடியே ஸ்கூல் பேக்கை போட்டுட்டு வயன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உனக்கு வேணுங்க அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்த யோங்கி கூட இல்லை. வெப்பன் ஹேண்டிலிங், மாஃபியா டீலிங், ஸ்மக்லிங் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தவரோட பையன். இதுக்கப்புறம் அந்த த்ரோனில் உட்கார போகிற அடுத்த மாஃபியா கிங் கூட, அதாவது ஆகஸ்டி கூட. அதுதான் உண்மையான யோங்கி, என்னோட பையன், நான் வளர்த்த யோங்கி. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. உன்னை லவ் பண்ண அந்த யோங்கியை நீயே உன் கையால் கொண்டுட்ட. இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான். இனிமேல் உன் லைஃப் டைமுக்கும் இவன் மட்டும்தான், இவன் கூட தான் நீ வாழ போகிற. அதை மைண்டில் வச்சுட்டு இந்த லைஃப்பை நீ மனசார ஏற்றுக்கோ. அதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லை வயன் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேஸை டெரிபிளாக வச்சுட்டு இவங்களோட அம்மா தான் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கல் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களே பார்க்குறீங்க. அப்போ இத்தனை வருஷம் நான் பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, என்னை சுற்றி நடந்துட்டு இருந்தது அத்தனையுமே போய். என் அப்பா, என் அம்மா, இவங்களோட அப்பா அம்மா, யோங்கி, எல்லாமே போய். நான் நம்பிட்டு இருந்தது அத்தனையும் போய். அப்போ நான் ஆண்டி இதுக்கப்புறம் பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை வயன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அண்ட் இன்னிலேருந்து நாங்கள் எல்லோரும் வேறு ஒரு மேன்ஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். நீயும் இவங்கேயும் மட்டும்தான் இங்கே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்த ஷாக் உங்களுக்கு, ஆண்டி ப்ளீஸ் என்னை தனியாக விட்டுட்டு போகாது, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னால் நீங்கள் சொன்னது எதையுமே இது வரைக்கும் ப்ராசஸ் கூட பண்ணி பார்க்க முடியல. ஆண்டி என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ் என்னை இங்கே மட்டும் தனியாக விட்டுட்டு போகாதீங்க, நீங்கள் மட்டுமாவது இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் ஆண்டியோட கையை பிடிச்சிட்ருக்கீங்க. பயன், இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? இதுதான் உன் லைஃப், இதை பழக்கிக்கோ. நாங்கள் யாரும் இங்கே இருக்கக்கூடாதுங்கிறது அவனோட ஆர்டர். அதை எங்கள் யாராலையும் மீறாமல் இருக்க முடியாது, மீற முடியாது. ஸோ நாங்கள் கிளம்புறோம், நீ பார்த்துக்கோ. எக்காரணத்தை கொண்டும் அவனை கோவப்படுத்தாது.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க போகிறாங்க. நீங்கள் அப்படி வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. கைஸ் ஃபுல்லாக பிளர் ஆகுது. உங்களை சுற்றி இருக்கிற வேர்ல்டே உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரில் ஆகுது. நீங்கள் பக்கத்தில் இருக்க கதவை அப்படியே ஒரு நிமிஷம் பேலன்ஸ்க்காக பிடிச்சிட்டு அங்கேயே வந்து உட்காடுறீங்க. இப்போது அந்த அதர் சைடு இவங்கே தான் வந்து காட்டுறோம். அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்படி வந்து ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அவன் முகம் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிருக்கு. அவனோட லாங் ஹேரெல்லாம் வந்து வெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படியே சாஞ்சு உட்காந்து ஒரு கையில் ஸ்மோக்கு இன்னொரு கையில் ட்ரிங்க்கு அப்படி உட்காந்து அந்த பார்ட்டியில் தான் அவ்வளோ சவுண்டாக வந்துட்டு ஓடிட்டுருக்கு. அங்கேயே வந்து உட்காந்து எல்லாரையும் வந்து பார்த்துட்ருக்கான். அப்போது அவன் கையில் இருக்கிறத ஃபுல்லாக குடிச்சிட்டு இன்னொரு ரவுண்டு ஊற்ற தான் போகிறான். அப்போ நிக் தான் அவனோட கையை வந்து பிடிச்சிக்கிறான். டே மச்சான், நீ குடித்தது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ யோங்கி ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணிவிட்டு அவனோட கையை வந்து தட்டி விடுறான். டே, இன்றைக்கி என்ன நாள்னு தெரியும்ல, ஏன்டா இவ்வளோ குடிக்கிற அப்படின்னு சொல்லி நிக் வந்து சொல்கிறான். நான் எனக்கு ஃபியூவல் ஏற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அப்படியே ஒவ்வொரு கல்ப்பாக அப்படியே வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கான். டே மச்சான், நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. என்னதான் இருந்தாலும் அவன் நீ லவ் பண்ண பொண்ணு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவனோட கண்ணை வந்து இறுக்கமாக மூடுறான். அதெல்லாம் இப்போது நான் அவளை எதுக்காக கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிக் பண்ணுறான். டேய், என்னடா சொல்கிற? அதான் அவன் மேலே கையை வச்சவொன்னே போட்டு தள்ளியாச்சு. இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க, அவ கூட சேர்ந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நிக்கோட ஷோல்டரில் தான் கையை வச்சு பயங்கரமாக வந்து அப்படி அமுத்துறான். நான் என்ன பண்ணணுங்கிறத நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, நான் அவளை கல்யாணம் பண்ணது எதுக்குன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி நிக்கு வந்து கேட்குறான். அவளோட மூச்சு காற்று கூட வேற ஒருத்தர் மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து என் கூடவே வச்சு அப்படி பார்த்துக்கிட்டேன். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்கிற கிளாஸை தூக்கி போட்டு உடைக்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என் கண்ணு முன்னாடி எனக்கு எப்படி இருந்திருக்கும் இந்த ஆர்கெஸ்ட்ரியவே சீட் பண்ணி ஏமாற்றி அவதை கண்டுபிடிக்க வேணாம். அவள் சாவ போகிறாடா, சாவ மாட்டா. ஒவ்வொரு நிமிஷமும் சாவணும் சாவணும் சாவணும்னு சொல்லி கதறுவா. அவள் என்கிட்ட பெக் பண்ணுவா, தயவு செஞ்சு என்னை கொண்டுருங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவளை தினமும் விதவிதமாக ரசித்து டார்ச்சர் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட சேர்ந்து வாழறதுக்கு இல்லை, ரிவெஞ்ச், பியோர் ரிவெஞ்ச். Did you ever seen the purest form of revenge? அது நான் தான். எனக்கு எப்படி வலிச்சதோ அதை விட 1000 மடங்கு வலி அவளுக்கு நான் கொடுப்பேன். அதுக்கு தான் அவளை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். நிக்கு ஹாரிபிளான ஐஸோடு அவனை பார்த்துட்ருக்கான். டே மச்சான், நீ போதையில் பேசுகிறேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் தெளிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே சொல்கிறான். க்ரீப்பியாக அதை பார்த்து நிக்கு அப்படின்னு சொல்லி கல்ப் பண்ணுறான். டைம் ஆச்சுல, இட்ஸ் மை வெட்டிங் நைட். என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா, நான் போய் அவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோட கன்னத்தில் வந்து பேட் பண்ணுறான். டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அமைதியாக வந்து ஒரு மாதிரி வாய்ஸில் கூப்பிடுறான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஒரு க்ரீப்பியான ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவன் வந்து போகிற இவங்கவே இவன் வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு ரூமில் அப்படியே உட்காந்து ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அப்போது உங்களோட டோரை தான் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது.
நீங்கள் ஓப்பனே பண்ணல, அப்படியே வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது யோங்கி தான் வெளியே இருந்து ஒரே மிதி டோரில் அப்படி உடஞ்சிட்டு வந்து கீழே விழுகுது. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டீங்க. அப்போது யோங்கி தான் அப்படியே அவனோட தலையை சாய்ச்சிட்டு உங்களை பார்த்து பயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அந்த கதவை பார்த்துட்டு அப்படியே திரும்பி யோங்கியை பார்க்குறீங்க. மெல்லாம் கண்டேன் ஆசிட் ஊத்திட்டா கண்ணுக்குள்ள நண்பழுவுற கஷ்டமாயிருக்கு, கொஞ்சம் கூட அவ ஒர்த்தே இல்ல. தேனூறுன நெஞ்சுக்குள்ள கல்லூருதே என்ன சொல்ல. படகு இருக்கு, வலை இருக்கு, கடலுக்குள்ள வீணா இல்ல. வேணாண்டா வேணா இந்த காதல் மோகம், பொண்ணுங்க எல்லாம் நம்ம வாழ்வின் சாபம். பின்னாடி போய் நான் கண்டேன் ஞானோ, பட்டாச்சு சாமி எனக்கு இதுவே